நம்முடைய தமிழ் மாதங்களை பார்க்குறப்ப இப்போ புரட்டாசி பிறந்துச்சுங்க. சித்திரை வைகாசி இளவேனில், ஆனி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆவணிலே ஆரம்பிச்சிருச்சு கார்காலம். ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம் பனிக்காலம். மார்கழி தை முன்பனிக்காலம், மாசி பங்குனி பின்பனிக்காலம். இந்த புரட்டாசி மாதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வைணவர்களை பொறுத்த அளவில் இந்த புரட்டாசி திருமாலுக்குரியதாக சொல்லுவாங்க. சனிக்கிழமைகள்ல கோயில்கள்ல ரொம்ப கூட்டம் இருக்கும். புலால் சாப்பிடுறவங்க பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதத்தை புலால் எடுத்துக்கிற மாட்டாங்க. நம்ம பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, திருமாலுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றதா இருந்தா 4000 பிரபந்தம் முழுவதும் நம்ம படிச்சோம்னா 12 ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவர்களுடைய பாசுரங்கள் நம்மை அப்படியே வியக்க வைக்கும். திரைப்படத்துல கூட திருமால் பெருமைன்னு ஒரு படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் அவங்க இருக்க போய் தாங்க நமக்கெல்லாம் திருவிளையாடல் தெரிந்தது, கந்த புராணம் தெரிந்தது. அதே போல பெரிய புராணம் திருவருட்செல்வங்கிற பேர்ல, கந்த புராணம் கந்தன் கரடிங்கிற பேர்ல இவையெல்லாம் நமக்கு தெரிய காரணம் ஏபி நாகராஜனுடைய அந்த டைரக்ஷனும் எழுத்தும், சிவாஜி போன்ற பெரும் மேதைகளுடைய நடிப்பும், கேவி மகாதேவனுடைய இசையும் எல்லாம் பண்பட்ட நடிகர்களை வச்சு எடுத்திருப்பாங்க. திருமால் பெருமை படத்துல அதுல நமக்கு கதாகாலட்சவத்தோட ஆரம்பிக்கும். முதல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகிய அந்த பெருமாளை காமிச்சிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் பாடல்கள்னு போட்டு கண்ணாசன் மட்டும் இல்லாம 4000 பிரபந்தத்தினுடைய பாடல்கள், கடல் நடுவே சதுர்வேதம், அதே போல பாரதியாருடைய பாடல்கள் அதில் போட்டிருப்பாங்க. இதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஆழ்வார்களுடைய கதையை அருமையாக சொல்லியிருப்பாரு. எல்லா ஆழ்வாராவும் நம்முடைய சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதில் முதல்ல அவர் பெரியாழ்வாராக, விஷ்ணு சித்தராக அவர் அந்த ஆண்டாளை எடுத்து வளர்க்குற அந்த காட்சி இருக்கு பாருங்க. அவருடைய வளர்ப்பு மகளாக ஆண்டாளாக கே.ஆர். விஜயாவும் அவங்க 2 பேரும் அந்த பாடுற பாடல்கள் மூலமாக நமக்கு ஹரி ஹரி கோகுல ரமணா எல்லா செய்திகளும் சொல்லப்படும். மார்கழி திங்கள் பதினிறந்த நன்னாளாளுங்கிற அந்த பாட்டு பாடப்படும். அதே போல பாரதியாருடைய பாட்டு, காக்கை சிறகில் நந்தலாளாங்கிற பாட்டு, அதே போல பெரியாழ்வாராக இருக்கக்கூடிய அவர் விஷ்ணு சித்தர் பாடுற பாட்டு என்று இந்த 2 ஆழ்வார்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் என்கின்ற அந்த கலியன், அவர் சோழ மன்னனுக்கு கீழே இருந்து பிறகு தான் திருமணம் பண்ணி கொட்ட அந்த பெண்ணு அவங்களுடைய நேர்த்திக்கடன் என்னன்னு சொல்லி அன்னதானம் பண்றதுன்னு வச்சு இருக்கிற செல்வத்தெல்லாம் இழந்து அதை நிச்சயமாக அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக கொள்ளையடிக்கிற செயல்ல ஈடுபட்டு திருமாலே அவர் ஆட்கொள்ள வர்றப்ப அவர்கிட்டயே கொள்ளையடிக்க போவார். கொள்ளையடித்த படத்தை வைத்து அவர் தர்மம் பண்ற போது அவரையும் திருமாலையும் சேர்த்து எழுதியிருப்பாரு கண்ணாசன். கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி வந்த கதைகள் பல கோடி அப்படிம்பார். இந்த கண்ணம்ங்கிற சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னெல்லாம் திருட போறவங்க ஒரு கருவியை வச்சு வீட்டினுடைய செவத்துல இப்படி இது பண்ணாங்கன்னா ஒரு ஓட்டை விழுகும். அது கண்ணம் வைத்து திருடுதல்னு. அதே மாதிரி கண்ணம்னா இந்த கண்ண பகுதின்னு ஒரு அர்த்தம். இப்ப பாருங்க, அவன் உள்ளங்களையும் திருடி இருக்கான், பொருளையும் திருடி இருக்காங்கிறத சொல்லுவாங்க. இப்ப இவருடைய கதையை சொல்ற போது திருமாலே மகாலட்சுமியோட வர்றப்ப எப்படி அவர் ஞானம் பெறாருங்கிற அந்த கதை சொல்லப்படும். அதே போல ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய பகுதி எதுன்னா, தொண்டரடி பொடி ஆழ்வாராக சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த சோழ மன்னனுடைய நாட்டிய பெண்களாக 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப பத்மினி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அடுத்த முறை வர்றப்ப நீங்க இவங்களையும் பாருங்க, ராஜசுலோச்சனாவையும் பாருங்கன்னு அவங்கள வரவழைச்சிருந்தாங்க. 2வது முறை நான் போயிருந்தப்ப அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, பப்பி சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. தெரியுமா, திருமால் பெருமை சொல்றேன், கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நீங்க ஆடுவீங்கன்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், சின்ன குழந்தை மாதிரி கை தொட்டு சிரிச்சுங்க. இவங்களை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, தொண்டரடி பொடியாழ்வாராகிய அந்த விப்ரநாராயணரை எப்படி மயக்குவதற்கு அந்த பெண் வர்றா, எப்படி சபதம் போட்டு தன்னுடைய சகோதரிட்டு சொல்றா. அவ சொல்றா, வேண்டாம், வைணவர்களுடைய அந்த உள்ளத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. இல்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அடிபணிகிற மாதிரி கூட இருந்து அம்மா நகையெல்லாம் பணமெல்லாம் கேட்பா. உண்மையிலே இவங்க காதலிக்கு தொடங்குவாங்க. அவரும் காதலில் விழுந்துருவாரு. இவங்களுக்காக நகையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அப்போ
கோயில்ல இருக்க நகை திருட்டு போன உடனே, அது என்னாச்சு? இவர கைது பண்ண போவாங்க. அப்புறம் திருமால் வந்து அவர காப்பாத்துவாரு. இந்த படத்தோட நிறைவு பகுதி தாங்க ரொம்ப சிறப்பு. 10 அவதாரங்கள திருமால் பெருமைக்கு நிகரேது அப்படிங்கிற அந்த பாட்ட, அந்த அவதாரம் முழுவதும் சொல்லுவாரு கண்ணதாசன். ஒவ்வொரு அவதாரமாக அதுல சிவகுமார் திருமாலாக தோன்றியிருப்பாரு. பானுமதிங்கிற பானுமதின்னு ஒரு நடிகை. அவங்க வந்து மகாலட்சுமியா தோன்றியிருப்பாங்க. இதுல இந்த "பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்ங்கிற" அந்த பாட்ட டிஎம்எஸ் உடைய குரல்ல கேட்டு பாருங்க. பச்சை மாமலை போல் மேனி. சீர்காழி பாடியிருப்பார், டிஎம்எஸ் பாடியிருப்பாரு, டிஎல் மகராஜன் பாடியிருப்பாரு, சூளமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க. நல்ல பாடல்கள், நல்ல படப்பிடிப்பு, நல்ல நடிப்பு, நல்ல தூய தமிழ் வசனங்கள். புரட்டாசி மாதத்துல நீங்க நல்ல விஷயங்கள, நல்ல செய்திகள கேட்கணுங்கிறப்ப, ஆழ்வார்களுடைய கதைகள கேளுங்க. இந்த ஆழ்வார்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்க படிக்க இனிமையா இருக்கும். நாமும் நேரம் கிடைச்சா 12 ஆழ்வார்களை பற்றி நாம் பேசுவோம். புரட்டாசி மாதத்தில விரதம் இருக்கின்ற நண்பர்களுக்கும், புரட்டாசி மாதத்தில இறைவனை சென்று வணங்குகிறவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.